முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை பகுதியில் தனியார் விடுதி ஒன்று உள்ளது. இந்த விடுதியில் கடந்த 13ஆம் தேதி திருச்செங்கோடு சூரியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கோகிலவாணி என்ற 25 வயது இளம்பெண் தன்னுடைய 3 வயது மகளுடன் தங்கியுள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை கோகிலவாணி தங்கியிருந்த அறையில் துர்நாற்றம் வீசியுள்ளது. இது குறித்து லாட்ஜின் மேலாளர் பவானி போலீசில் புகார் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற பவானி போலீசார் அறை கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். உள்ளே கோகிலவாணி மின்விசிறியில் தூக்கிட்டு இறந்து கிடந்தார். மேலும் குழந்தையும் படுக்கையில் சடலமாக கிடந்துள்ளது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கோகிலவாணியின் கணவர் சசிதரன் இறந்து 1 வருடமான நிலையில் தனிமையில் தவித்துள்ளார் கோகிலவாணி. பின்னர் திருச்செங்கோட்டில் உள்ள தாயார் யோசோதா வீட்டில் வசித்த கோகிலவாணி அங்குள்ள எண்ணெய் மில்லில் வேலை செய்து வந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தாயுடன் சண்டை ஏற்பட்டதால் கோகிலவாணி லாட்ஜில் தங்கி குழந்தையுடன் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.